ஆமாம் டெல்லி ஜாப் போகிறதுனால நீர் கொஞ்சம் இதாக வாய்ப்பு இருக்குமா, அதனால இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் கிளம்பிட்டு இருக்கேன். வீட்டுல இருக்கிறதுக்கு தான் கிளம்புறான். என்னமோ ஆயா வராங்க நான் கிளம்புறாங்கிறான். அவனுக்கு ஊருக்கு போகணுமாங்க, இங்க தூக்கம் வரலையா இந்த வீட்டுல. ஊருக்கு போறதுக்கு என்னென்ன சாக்கெல்லாம் சொல்றான் பாருங்க. அதான் டெலிவரிக்கு கிளம்புறோம்ல, அது திங்க செவ்வாயில போலான் இருந்தா இவன் சிவா போலான்டான்னா வேணாம் இன்னைக்கே போலாம் இன்னைக்கே போலாங்க. உங்க அம்மா வந்துருக்காங்களா? இல்ல அவன் வளர்றான். சிவா இங்க பாரு, நீ அங்க போறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணிட்டே தான் இருப்பியா? செடிலாம் எடுத்து வைக்கிறதும் இது பண்றதும் இதே வேலை தான். கேமரா கிளாரிட்டி கொஞ்சம் இருக்காங்க. ஏன்னா அந்த வெளியில தோட்டம் இருக்குமா, எப்படியோ ஊருக்கு போயிட்டா 10-11 நாளைக்கு ஒரு டைம் தான் வர மாதிரி இருக்கும். அப்போ இதெல்லாம் தண்ணி இல்லாமல் செத்து போயிடும். இது பெங்களூர் வந்து இப்போ 2ல் 1 போயிடுச்சு. இது 1 1 இதே கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு இப்போ இவ்வளோ வாங்கி பாருங்க. சூப்பராக இருக்கும். காய்ச்சதுன்னா இந்த செடியை கீழே விடுற அளவு வைக்க, அதனால எடுத்து பத்திரமா வச்சுட்டு புள்ள மாதிரி வளர்த்து போய் நல்லா செத்து போச்சு, நல்லா வேஸ்ட் தானே. அதனால எல்லாத்தையும் எடுத்து ஊற வச்சுட்டு அப்புறமா விடுங்க. ஆமா அவ்வளோதாங்க, முடிஞ்ச அளவுக்கு செடியெல்லாம் எடுத்து ஓரம் கட்டிட்டேன். எதாவது எடுத்துகிட்டு போகணுமோ அதையும் எடுத்தாச்சு. சாப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் தான் நேற்றே சொன்னேன்ல, மீன் மேய்க்கிற குழம்பு வச்சுருக்கா. எனக்கு அதுதான் 2 நாளைக்கு. இவங்க ரசம் 3 வேளையும் ரசமாக பார்த்துங்க. ரசம் சிவா சாப்பிட்றாங்கிற ஒரே காரணத்துக்காகவே ரசத்தையே வச்சு சாப்பிடுகிறேன். 2வது புரட்டாசி மாதமாக இப்போ புதுசாக பிள்ளை வந்து விரதம் மாதிரி இருக்காங்க, சாப்பிட்றதில்ல கவிச்சலாம். அதனால் நானும் ஒரு வாரமாக சிக்கன் ஒரு 50 ரூபாய்க்காவது எடுத்து செஞ்சு கொடுறீங்களோ செஞ்சு தர முடியாது அப்படிங்கிறா. நான் வந்து டீ கடைக்கு டீ சாப்பிட போகிறேங்க. நான் காசு போட்டுலாம் குடிக்க மாட்டேன். அங்கே ஒரு அண்ணா இருக்கார், நானும் அவரும் கொஞ்ச போய் பேசிட்டு, அவர் ஒரு யூடியூபர் தான், அந்த போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவோம். அது யூடியூபர்லாம் பெரிய யூடியூபர்லாம், அவர் சின்ன யூடியூபர், இப்போ தான் வளர்ந்துட்டே இருக்காரு. நம்மளும் சின்ன இல்லை, என்னை விட ரொம்ப சின்ன யூடியூபர். அவர் வந்து சயின்ஸ் கண்டென்ட் போட்டுருக்காரு. அதுக்கு நான் கிளம்புறேன். அதுதான் போயிட்டு வரும்போது சம்சா வாங்கிட்டு 5 ரூபா சம்சா ஒரு 4 வாங்கிட்டு வந்து கூட அப்படின்றா. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது பணம் போட்டு விட்டா நைட்டுக்கெலாம் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றா. காசு இல்லையம்மா அப்படிங்கிறா, ஏற்றுக்க மாட்டேங்குதா. ஏதோ இருக்கிறது 2000 ரூபா 1000 ரூபா ஏதாவது கொஞ்சம் ரெடி பண்ணி போட்டு விடணும். ஏன்னா அங்கே ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா நைட்டி எல்லாம் விலை கம்மியாக இருக்கும். மெயினாக அதெல்லாம் கம்மியாக இருக்கும். அதனால டெலிவரிக்கெல்லாம் தேவைப்படல நைட்டி. அப்புறம் நிறைய கேட்பாங்க. அப்புறம் இதெல்லாம் ஜாமான்லாம் வாங்கி ரெடி பண்ணிட்டு தான் நம்ம போகணும். அது கம்புக்கு நான் ஒன்று வேணுமான்னு கேட்குறீங்களாடி? சமோசா கேட்டாங்க, 5 ரூபா சமோசா 4 வாங்கிட்டு வந்தேன். அது 8 ரூபா 8 ரூபா போட்டு ஏமா வாங்க சொன்னது அப்படிங்களா? 5 ரூபா தான். குள்ளாய்க்கு வந்து இப்போதாங்க திடீர்னு ஞானோதயம் வந்திருக்கு. அவளுக்கு எதையாவது சாப்பிட்ணுன்னு தோணி வெறி பிடிச்சதுனா தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவான். என்ன பண்ணியிருக்கான்னு காட்டுறேங்க. இதை கொள்ளையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து 1 வாரம் ஆகுது. ஒரு மூலையில் இந்த இடத்துல கிடந்தது. இப்போ எடுத்து மேடம் அதை காய வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. ஏமா அதை திங்கணும்னு தோன்றப்போ தான் அதை எடுத்து காய வைக்கிறதா? ஆமாம். இவர் தலைவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்களா? படிச்சுட்டு இருக்காரு, இங்கிலீஷ் படிக்கிறாராம். புக்கு எல்லாத்தையும் சுற்றி நான் டப்பா அடிக்க வச்சு பேப்பர் பறக்காமல் எழுதிட்டு இருக்காரு. என்னடா வீடியோ யோசிக்கிறதுன்னு படுத்துருந்தாங்க, எடுக்கலான்னு யோசிச்சுட்டு படுத்துருந்தேன்னா திடீர்னு 2 பேர் போகுது பஞ்சாயத்து. என்னன்னா, உங்கள் அம்மா சம்பாதிக்கிறாங்கக்குள்ளையே, அப்புறம் என்ன போனால் எதாவது இது கூட பார்க்க மாட்டாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்மா சும்மா விளையாட்டுக்கு. எங்கள் அம்மா என்ன கஷ்டப்பட்டு கொடுத்ததும் வளர்த்ததே எனக்கு போதும்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டேன். அப்போ நான் எப்படி வளர்ந்தேன் சொல்லு? நான் என்ன செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி வளர்ந்தேன்னா? வாங்க என்ன சொல்றது ஒரு நியாயமா இருக்காங்க பாருங்க. எப்போ ஊருக்கு போனாலுமே அவங்க அம்மாய்க்கு நான் தான் சொல்லுவேன், இவருக்கெல்லாம் எதுவுமே தோணாது. அவங்க அம்மாய்க்கு வெத்தலையா இருந்தாலும் ஒரு காய்கறியா இருந்தாலும் வாங்கிட்டு போகணுமான்னு நான் தான் சொல்லுவேன். நான் அதான் கேட்குறேன், வாங்கி நாளைக்கு ஊருக்கு போகிறோம், அங்கே போய் காய்கறிலாம் என்ன பண்ணுவேன், சந்தைலாம் இல்லைல்ல அப்படின்னா அப்படியே வாங்கிக்க, எங்கள் அம்மாய்க்கு சேர்த்து வாங்கிக்க அப்படிங்கிறாரு. அதுக்கு தான் நான் கேட்குறேன், எங்கள் அம்மாலாம் இத்தனை டைம் இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு ஒரு நாள் கூட சொல்லவே மாட்டேங்கிறேன். அதுதான் நான் சொன்னேன், அவங்க 2 பேர் சம்பாதிக்கிறாங்க உள்ளேயே, அவங்க சம்பாதிக்கலாம் வயசானவங்க அப்படின்னு. இதில் என்ன தப்பு? 2 பேர் சம்பாதிக்கிறாங்க. சரி வாழ் பிடிச்சி கொடுத்துருப்போம். என்னப்ப காய்கறியா? அது ஒரு சின்ன பஞ்சாயத்துக்கு, வேற ஒன்றும் கிடையாது. உங்கள் வீட்டில் அடிக்கடி இது மாதிரிலாம் நடக்கும்ல? நீங்க இருக்குமா என்னன்னு தெரியல. ஆமா எனக்கே டிஃப்ரெண்டா ஓவரா தெரியும். ஏன் என்னன்னு தெரியல. நேத்துலாம் இப்படி இல்லையே என் ஃபேஸ். காலையில குளிச்சுட்டு வந்தோடனே நான் என் முகத்தை பார்த்தேன், ஏதோ ஒரு மாற்றம். உங்களுக்கு எதாவது வித்தியாசம் தெரியுதானு? ஆமாம், டெல்லி ஜாப் போகிறதுனால நீர் கொஞ்சம் இதாக வாய்ப்பு இருக்குமா, அதனால இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியோ உங்கள் எல்லார் வீட்லையும் புதுசு நாடுகளும் அந்த மாதிரி பஞ்சாயத்து நடக்கும் அடிக்கடின்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் மட்டுமா இது நடக்குது? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதுக்கு மேலே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்ங்க. பாய்ங்க. இது பாய்ங்க. இங்கே சொல்லுங்கள் வீடியோ பார்த்தேங்க.